சர்க்கரை அதிரசம் அப்படின்னாலே நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒழுங்காக பாகு வராது அப்படிங்கிறதுக்காக செய்ய மாட்டாங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டு தெரியாதுன்றதுனாலே செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற சர்க்கரை அதிரசத்துக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டும் நல்ல பூரி மாதிரி உப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அதிரசம் எப்படி செய்யலாம், அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் போட்டு நம்ம வந்து அதிரசம் செய்யலாம், பாகெல்லாம் எவ்வளோ அரிசி போடணும், எவ்வளோ சர்க்கரை போடணும், எப்படி பாகு காய்ச்சணும் அப்படிங்கிறத நல்ல தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் போய் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இதை எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது நம்ம இன்ஸ்டன்ட் பொடி வகைகள், மசாலா வகைகள், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் தோசை மாவு, அதுக்கப்புறமா ஹெல்த் மிக்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல மெகா ஆஃபர் இருக்குது. இது வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு ஆஃபர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணிங்கன்னா தெரியும் அம்மா எந்த அளவுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எல்லாரும் நம்மளுடைய மசாலாவை வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நான் நல்ல ஒரு மெகா ஆஃபர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா நீங்கள் வாங்கிடுவீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அரிசி நல்லா ஈரப்பதம், ஆனால் ஈரப்பதம் இருக்குது, ஆனால் கையிலெல்லாம் தண்ணி ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது 1/2 கிலோ அளவுக்கு அரிசி, அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். பாருங்கள், இது நல்லா நைஸ் ஜல்லடையில் வச்சு, நைஸ் ஜல்லடைக்கு அடுத்த ஜல்லடையில் வச்சு நம்ம வந்து ஜலிச்சிடலாம். இந்த மாதிரி குருணையாக இருக்கிறதெல்லாம் அடுத்த ஈடு போடும் போது நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் நைஸ் ஜல்லடையில் வச்சு ஜலிச்சுக்கலாம். ஒரு மிக்சியில் உள்ளது வந்து குருணை ஜல்லடையில் ஜலிச்சாச்சு, ஒரு மிக்சியில் உள்ளதை வந்து நல்லா நைஸ் ஜல்லடையில் ஜலிச்சுக்கலாம். நல்லா மாவு பாருங்கள், நல்லா பூ மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பஞ்சு மாதிரி மாவு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சர்க்கரை அதிரசம் சூப்பராக கிடைக்கும். இந்த மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது. இப்படி ஏதாவது ஈரம் இல்லாத மாவு இருந்தால் இப்படி பிடிக்கவே வராது உங்களுக்கு. இது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது, ஆனால் தண்ணியெலாம் எதுவும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட காமிச்ச மாதிரியே நீங்கள் வந்து அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு தலை தட்டினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதே அளவு தான். அரிசி எந்த மாதிரி எடுத்தீங்களோ அதேமாதிரி சர்க்கரையும் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ பாகு எவ்வளோ ஈஸியாக காய்ச்சலான்றதை பார்ப்போம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டு கப்லேயே நான் வந்து அரிசியும் எடுத்தேன் 2 டம்ளர், 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்தேன், 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டவ்வோட அனலை சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கரைஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்ல பதமாக நமக்கு வந்து பாகு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே நிற்கிது பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அள்ளுறதுக்கு வரணும் நமக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன், பார்த்துக்கிட்டு நம்ம கலந்துக்கலாம். இருக்கிற மாவையும் இதில் சேர்த்துடலாம். நான் எடுத்த மாவு எல்லாமே கரெக்டாக இருக்குது.
பாருங்கள். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாவில் நீங்கள் உடனே அதிரசம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், அடுத்த நாள் வச்சுட்டு நீங்கள் அதிரசம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நல்லா பக்குவமாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ தட்டி போட்டாலே சூப்பராக வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் கலந்து விட்டுடலாம். இது எதுக்காகனா நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் அதிரசம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கையில் நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி அழுத்தி வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வெள்ளை துணியை வச்சு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி இந்த மாதிரி வச்சிடலாம். கீழே விழுவாமல் இருக்கும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம செஞ்சிடலாம். எதுக்காகனா இது சூடாக இருக்கும் இல்லையா, அந்த சூடு ஆறுறதுக்காகவும் அந்த இனிப்போட சுவை வந்து அந்த மாவில் நல்லா ஏறணுங்கிறதுக்காக தான் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து செய்யலாங்கிறது. இதை இன்றைக்கே செய்யணும்னு இல்லாமல் நாளைக்கு செஞ்சால் இன்னும் பஞ்சு மாதிரி வரும். நான் உடனே உங்களுக்கு இந்த மாவில் செஞ்சு காமிச்சிடுறேன். நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் அடுத்த நாள் வச்சு கூட செய்யுங்க. சப்போஸ் அடுத்த நாள் வச்சு செய்யும் போது உங்களுக்கு மாவு இறுகி போச்சு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, இறுகாது, இறுகி போனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பால் 1 ஸ்பூன், அப்படி இல்லைன்னா தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தட்டி நீங்கள் போடுங்க. நல்லா வரும், கவலைப்படாதீங்க. மாவு வந்து ரொம்ப தளர்த்தியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இந்த மாவே கொஞ்சம் போட்டு அன்னைக்கே கிளறும் போதே கிளறி வைக்கணும். அடுத்த நாள்லாம் மாவு வந்து தொலைன்னு இருக்கே அப்படிங்கிறதுக்கா மாவெல்லாம் போட்டு கிளறாதீங்க. உங்களுக்கு அதிரசம் நல்லா வராது. நான் சொன்ன பக்குவத்திலே செய்யுங்க, நல்லா வரும். இப்போ அதிரசம் சுட்டு பார்த்துடலாம். பாருங்க, இப்போ அதிரசம் செய்யறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், அதாவது எண்ணெய் கவர் இருக்குல்லையே, அதை எடுத்துக்கலாம். இல்லைனா வாழை இலை எடுத்துக்கலாம், இல்லைனா பால் கவர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இதை எடுத்து நல்லா கையில் வந்து ஒரு வாட்டி பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், சூடு வந்து ஆறிடுச்சு. நல்லா மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். இன்னுமே லேசாக சூடாக தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி துணியவே வச்சு மூடி வச்சிடலாம். லேசாக காற்று போகிற மாதிரி லேசாக மூடி வச்சிடலாம். பாருங்க, ஒரு கிண்ணத்தில் நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், தட்டிக்கணும். நல்லா உப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இந்த சைடு திருப்பி போட்டுடலாம். அதாவது ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா இந்த ஓசையெல்லாம் அடங்கணும். இந்த அடங்கினதுக்கப்புறம் இது பண்ணால் தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க மாவு வந்து வேகும்.
இந்த மாதிரி தட்டிக்குங்க. தட்டிட்டு நடுவில் உங்களுக்கு நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டு போட்டுக்கலாம். இது நம்ம இப்போ போட்ட உடனேயே, அதாவது இதை செஞ்ச உடனேயே செய்யும் போதே இந்த அளவுக்கு நல்ல உப்பலாக வருது அப்படின்னா, இன்னும் நீங்கள் ஒரு நாள் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். எதுக்காக இந்த மாதிரி ஓட்டை போடுறது அப்படின்னா, நடுவில் இருக்க மாவு வேகாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓட்டை போடுவாங்க. பாருங்கள், சர்க்கரை அதிரசம் எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்க்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நல்லா மேலெல்லாம் முருகலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதை ஒரு நாள் நீங்கள் வச்சுட்டு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா சாஃப்டாக சுருங்கி போய் சூப்பராக இருக்கும். நல்ல மெத்துன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே மாதிரி ஒரு சக்கரை அதிரசம் செஞ்சு பாருங்கள். சக்கரை அதிரசமா ஆஹா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி யாருமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சக்கரை அதிரசத்தோட அளவோடு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வருஷம் தீபாவளியை இந்த சக்கரை அதிரசத்தோடு கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.